வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை 9:39 வரை, அதன் பின் அஸ்வினி, திதி தேய்பிறை, திருதியை. யோகம் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 9:39 வரை சந்திராஷ்டமம். பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கன்னிராசிக்காரர்களுக்கு காலை 9:40 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய முக்கியத்துவம், நாளைய விசேஷம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய முக்கியத்துவம் மகாபரணி. இப்போ நம்ம இருக்கிறது மாலைய பட்சம். இந்த மாலைய பட்சத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மாதாந்திர பலனில் விரிவாக சொல்லியிருக்கோம். அது வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. மாத பலன்கள் அப்படின்னு போட்டிருப்போம் இந்த மாதத்தை. அதில் மகாபரணிக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அது நாளைய தினம் மகாபரணி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இன்று காலை 9:39 அளவில் மீன ராசியிலிருந்து சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரகமாற்றம். இனி இன்றைய ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இன்றைய தினம் மேஷராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. காலை 9:40 அளவில் சந்திர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். மேஷத்துக்குள்ளே சந்திரன் வந்தால் சில வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஆனாலும் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து சந்திரனை பார்க்கிறார். சந்திரனுக்கு சுக்கிரனின் பார்வை. இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் நிறைய புகழ் கிடைக்கும். நீங்கள் புகழை சம்பாதிக்க போகிற நேரம் இது. உங்களுடைய பெயர் புகழ் 8 திக்கும் பரவ போகுது. எல்லா இடத்துலையும் உங்கள் பேச்சு தான், உங்களை பற்றின பேச்சு தான். டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். உங்களுடைய சாதனைகள் வெளிப்பட போகிற நேரம் இது. ராசிக்குள் சந்திரன் வரும்போது அதனால் கொஞ்சம் நமக்கு வேலையும் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் நேற்று 2.5 நாட்களாக இருந்த கிரகநிலையிலேருந்து இன்றைக்கி காலையில் 9:45 பல பேருக்கு மாற்றம் இருக்கும். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் உண்டு. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலகங்கள் மாறணும், வேறு வேலை மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும். நல்ல நாள் இது. மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் 11ஆம் வீட்டுக்கு வரார். இன்றைக்கி காலையில் 9:40 அளவில் 10ஆம் இடத்திலிருந்து சந்திரன் 11ஆம் இடம் வரார். தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் லாபஸ்தானத்துக்கு வரார். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு. லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் வருமானம், இரட்டிப்பு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஹெல்த்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள்.
கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 9 மற்றும் 10 போன்ற ஸ்தானங்களில் உழவக்கூடிய ஒரு நாள். இன்று காலை 9:40 அளவில் அவர் 9ஆம் இடத்துல ராகுவோடு இருந்து விலகி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் வந்த பிறகு பல நன்மைகள் நடக்கும். தொழில் நல்லா நடக்கும். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 10க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் இருப்பதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இதுகாலம் வரைக்கும் இருந்த சில கிரகங்கள் மாறி 3ஆம் இடம் சென்றதும் சில மாற்றங்களை உருவாக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணம் இனிமையாக இருக்கும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிடைக்கும். நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று காலை 9:40 வரைக்கும் சந்திராஷ்டமம். பிறகு சந்திராஷ்டமம் விலகுது. ஆனால் அந்த 9:40 வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தேவையில்லாத 2 நாட்களாக இல்லாத விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்து உங்களை பிடித்து கொள்ளலாம், பிரச்சனைகள். அதனால் கவனமாக இருக்கணும். அதற்கு பிறகு நேரம் நல்லா இருக்குது. சந்திரனுக்கு சுக்கிரனின் பார்வை கிடைக்கிது. சந்திரன் வீட்டு இருக்கக்கூடிய ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பிறகு நிறையா நடக்கும். வருமானம் நிறையா வரும். 2ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பான நாள் என்றே கூற வேண்டும் இன்றைய நாளை. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 9:40 வரைக்கும் சந்திரன் ராகுவோடு இணைகிறார். ராசிக்குள் கேதுவோடு சூரியன். இது ஒரு கிரகண தோஷ நேரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 8:40க்கு பிறகு சந்திராசிரமமும் வருது. அதனால் இன்னும் ஒரு 2.5 நாட்களுக்கு உங்களுக்கு சுமாரான பலன்தான், மத்தியம பலன்தான். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். இப்போ இருக்கிற நேரம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆள் பார்த்து பழக வேண்டும். ஆழம் பார்த்து காலை விட வேண்டும். சில குளங்கள்லாம் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. காலை விட்டோம்னா வலிக்கிறோம். பாசி இருக்கும், உள்ளே இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி இப்போ நேரம் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 9:40 அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருகிறார். அவர் தான் தொழில்காரகர். லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் அவர் வந்து இப்போது லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் யாருன்னா சூரியன். அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசி அதிபதி இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். இந்த தொழில் ஸ்தானாதிபதிக்கு உங்கள் ராசி அதிபதியின் பார்வை இதெல்லாம் வந்து பெரிய அளவில் யோகத்தை செய்யும். கொஞ்சம் விரயம்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும். முந்தைய நிறையா தேவையில்லாத விரயங்கள், பணம் செலவுலாம் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நேரம். எப்படியாவது சிக்கன நடவடிக்கை எடுத்து செலவுகளை குறைச்சிடுவீங்க. இந்த சந்திரன் சுக்கிரன் பார்வை உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும். நல்ல புத்தாடைகள், அணிகலன்கள், நிறைய வீட்டுக்கு தேவையான புத்தாடைகள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புது ஆடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை மட்டும் இல்லை, நகை நட்டு, தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. தங்கம் விற்கிற விலையில் வாங்கவா சார் முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஃபேன்சியில் சில விஷயங்கள்லாம் விற்கும். இன்றைக்கி ஃபேன்சி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்க போனால் கூட இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலைக்கு விற்கிது. அந்த மாதிரியான ஜுவல்லரிஸாவது வாங்குவாங்க. இப்போது அந்த மாதிரியான ஒரு நேரம், புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். துளாராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து சந்திரன் 6ஆம் இடம் வருகிறார். 6ஆம் இடம் வருவது சிறப்பு. தொடர்ந்து 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். சுக்கிரன் 12ஆம் இடம் வந்துட்டார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக யோகம். பொதுவாகவே சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் யோகம். தன் வீட்டிலேயே அவர் பலமாக உட்கார்றார் சுக்கிரன். அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்யும். இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இது ஒரு யோகமான நேரம் அப்படி தான் சொல்லணும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். உறவு அருமையாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு முறையில் ஏதாவது சிக்கல்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். நித்திரை நல்லா வரும். நல்ல நாள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 5க்குடைய கிரகம் சுக்கிரன், 5க்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்தில், சுக்கிரன் 11ஆம் இடத்தில். இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான நேரம். சுக்கிரன் 6க்குடைய கிரகம். 6க்குடைய கிரகம் பொதுவாக நீச்சமானால் நல்லது. இது காலம் வரைக்கும் நீச்சமாக இருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வந்துட்டார். கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் 11ஆம் இடம் வந்தால் அது கெடுதல் செய்யாமல் இருக்கும், அல்லது நன்மையும் கூட நடக்கும். அப்போ இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான நேரம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, பதவியில் ஒரு மாற்றம் உண்டு, உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தால் புத பகவான் இப்போ 10ஆம் இடத்துல பிரமாதமாக உட்காந்துருக்கார். 10ஆம் இடத்துல புதன் அருமையாக உட்காந்துருக்கார். அதனால் நல்லா படிக்கக்கூடிய நேரம் இது. படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும், நல்ல மனதில் நிற்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதுலேயும் மதிநுட்பமான படிப்புகள் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல பேர் கிடைக்கும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் இன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது ஒரு பலம், அதுக்கு திக்பலம்னு பேர். அந்த 4க்குடைய கிரகம் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான கிரகம் உங்களுக்கு அவர் லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அவர் புதனின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புதன் உச்சமாக இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சுக்கிரனின் பார்வை. அவர் தான் கலத்திரக்காரகன், கலத்திர ஸ்தானாதிபதியை பார்த்தால் திருமணம் விரைவாக நடக்கும். இப்போ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் உப்பு தாம்பாளம் மாற்றிக்கலாம். இப்போ அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. திருமணம் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. அதனால் வரன் பார்க்கலாம், நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் இன்றைக்கி காலையில் 9:40 அளவில் 3ஆம் இடம் வருகிறார். 3க்குடைய கிரகம் 5ஆம் இடத்துல. அதனால் இதெல்லாம் நல்ல அமைப்பு, கிரக அமைப்பு நல்லா பிரமாதமாக இருக்குது. சுக்கிர பகவான் அருமையான இடத்துல உட்கார்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்றார் சுக்கிரன். யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், நட்பு கிரகம் உங்கள் ராசிக்கு. அவர் 9ஆம் இடம் வரார். அதனால் நிறையா பாக்கியங்கள் கைகூடும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சுக்கிரனின் பார்வை. நிறைய இன்றைக்கி பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. அந்த பயணம் நன்மையான பயணமாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். நல்ல சில கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு வரும், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தார். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் கேதுவோட இணைவு. இந்த கிரக அமைப்பு ரொம்ப கஷ்டத்தை, மன உளைச்சல்களெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையில் 9:40 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி மேஷத்துக்குள் செல்கிறார். மேஷ ராசிக்குள் செல்கிறார். ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். 2க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில், 4க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில். அதனால் இன்றைக்கி சில மாற்றங்களை சந்திப்பீங்க. அது நல்ல மாற்றமாக இருக்கும், முன்னேற்றத்திற்கான மாற்றமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் சிறப்பு. அதனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்போது அதிர்ஷ்ட காற்று வீசும். சில டீச்சர்ஸ் உங்களுக்கு மேலே தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து, உங்களுக்குன்னு சில டிப்ஸ்லாம் கொடுத்து, இந்த இதுதான் பாடத்தில் வரும் படிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு இது சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலையும் உயர்வு உண்டு, தன வருவாய் அதிகம் வரும். 2ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறார். சந்திரனுக்கு சுக்கிரனின் பார்வை, குரு பார்வை மட்டும் இல்லை, சுக்கிரன் பார்வை கிடைத்தாலும் ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும், வருமானம் வரும், குடும்பம் நல்லாயிருக்கும். நல்ல நாள். ஆனால் சுக்கிரன் 3 மற்றும் 8க்குடைய கிரகம். அது இருக்கிற ஸ்தானம் அவ்வளோ விசேஷமான ஸ்தானம் இல்லை. ஏன்னா சுக்கிரன் இது காலம் வரைக்கும் நீச்சமாக இருந்தார். ஆனால் 8ஆம் இடத்தில் 8க்குடைய கிரகம் வலுவாக அமர்கிறார். அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து அங்கே பஞ்சமாதிபதியை பார்ப்பதால் வருமானம் வரும். அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள்.